வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் இதெல்லாம் ஏன் குறையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் பஸ்கமல்ல 2 வீடியோ பின் பண்ணி வைக்கிறேன், அதை பாருங்க. இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எங்க இருக்கு, நெக்ஸ்ட் உங்களுடைய சேனலுக்கு சினிமா சாங் யூஸ் பண்ணி மானிடைஸ் வாங்க முடியுமா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன் என்னுடைய சேனலுக்கு வியூஸே சுத்தமாக போக மாட்டிருக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு லைவ்ல அதிக வியூவர்ஸ் வரமாட்டிருக்காங்க. இது போன்ற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உள்ளார விடை இருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, சாப்டர் வைஸாக நிறைய சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு வீடியோவையே 10 வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி 10 வீடியோவை போட்டால் அவங்களுக்கு புரியாது. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் புரியுது. ஸோ நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு பார்த்துட்டேன். ஸோ அது வந்து ரீச் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி டீப்பாக சொல்லி கொடுத்தா தான் புரியுது. ஸோ பார்க்குறவங்க பார்த்து பயனடைஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சேனலை எடுத்து வச்சுருக்கேன். இவங்க வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான். இவங்க சேனல் மானிடைஸ் ஆகுமா ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க பண்ணியிருக்கிற தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, ஏன்னா உங்கள் சேனலுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடையது எல்லாமே நான் செக் பண்ணேன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜயகாந்தை வச்சு அவங்களுடைய சாங்ஸை மேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருந்து எடுத்து போட்டால் ஃபர்ஸ்ட் திங் வந்து காசு கிடையாது. ஸோ உங்களுடைய ஓன் உழைப்பு ஏதாவது இருக்கணும். ஸோ உங்களுடைய ஓன் உழைப்புனா உங்களுடைய ஃபேஸ் காட்டி அந்த சாங்க்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த சாங்கை பாடி இருக்கணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லைப்ரரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆட் சவுண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் நீங்கள் ஏதாவது சாங்கை டப்பிங் பண்ணி போடலாம். அதாவது ஒரு ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்காக மட்டும்தான். இது வந்து பணம் சம்பாதிக்க அல்ல. ஏன்னா யூடியூப்பில் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க அல்ல. பணம் என்பது உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மானிடைசேஷன் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஓன் கண்டென்ட்டை தான் 100 லட்சம் வியூஸ் ஷார்ட்ஸ் போடுறவங்களுக்கு கணக்கெடுப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இருந்தாலுமே இவங்க யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருந்து எடுத்ததுனால காப்பிரைட் பிரச்சனை வராது. ஸோ ஆனால் மானிடைசேஷனும் ஆகாது. பிகாஸ் மானிடைசேஷன் என்பது ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு மட்டும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் போடுங்க. ஏன்னா வந்து மானிடைசேஷன் ஆகி கேன்சல் ஆன பல சேனல் இருக்குது. இந்த மாதிரி சாங் போட்டு மற்ற சோஷியல் மீடியா சாங் போட்டு ஸோ இந்த மாதிரியெல்லாம் மாற்றியெல்லாம் சாங் போட்டு மானிடைசேஷன் ஆன் ஆகி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு புரியலைன்னா அந்த சேனல்காரங்கிட்ட கூட போயிட்டு கேளுங்க. ஸோ அவங்க சேனலை இப்போ நான் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக மானிடைசேஷன் ரீஅப்பீல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்குமே நம்ம தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வேணால் தேவைப்பட்டால் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலை காண்டாக்ட் பண்ணி ஸோ இது உண்மையா இல்லையா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஷார்ட் சேனல் மாதிரி நீங்கள் போடாதீங்க. ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் தான் எடுப்பாங்க. ஜஸ்ட் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் தான் இந்த யூடியூப் ஆடியோ மியூசிக் எல்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஒரிஜினல் கண்டென்ட் ஏன் போடணும், எதுக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 சேனலை எடுத்து வச்சு உங்களுக்கு 2 விதமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைபர் ஏன் வரலை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் ஏன் வரலை. கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த 2 சேனல்காரங்க பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம வந்து தப்பை யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதிலிருந்து எடுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்குங்க. பிகாஸ் அந்த தப்பை நீங்களும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணியதை வச்சு தான் உதாரணமாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க முடியும். அப்போ தான் உங்கள் சேனலுக்கு தப்பு நடக்காது. ஸோ வாங்க இப்போ சப்ஸ்கிரைபர் ஏன் வரமாட்டிருக்கு, வியூஸ் ஏன் வரமாட்டிருக்கு அந்த வீடியோவும் பார்த்துடலாம்.
இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி இவங்க சேனல் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ இந்த சேனலில் இருக்கிற தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஸோ இவங்களுக்கு ஹையஸ்ட்டாக போன வியூஸை நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லேருந்து ஒரு சீனை கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் திங் போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு பணம் வரணும்னா கண்டிப்பாக மற்ற எந்த ஒரு டிவி ஷோ எதுவுமே போடக்கூடாது. கண்டிப்பாக பொதுவாக எல்லாருமே யூடியூப் பாலிசி ரூல்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த ரூல்ஸை நான் 4 வீடியோவை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இவங்க ஒரிஜினல் கண்டென்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. ஸோ இவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். எல்லாருக்குமே அந்த இடத்துல போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் சேனல் க்ரோ ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்கிட்ட டவுட் கேட்ட எல்லாருமே ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அதுதான் யூடியூப் பாலிசி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இவங்களோட இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவில் எப்படி அதிக சப்ஸ்கிரைபர் வியூஸ் வர வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய லாங் வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் வருதான்னு பாருங்கள். ஸோ லாங் வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அந்த சமயத்தில் லைவ் போடுங்க. ஸோ லைவை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். லைவ் என்கேஜ்மெண்ட்டாக எப்படி பண்ணுறது, ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூடியூப் என்பது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்வே. இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க டெக் சேனல் சொல்லி கொடுத்து அவங்க முன்னுக்கு வராங்க, இல்லைன்னா நல்லா படித்தவங்க முன்னுக்கு வராங்க. இடைப்பட்ட இந்த பெரியவங்க படிக்க தெரியாதவங்கலாம் ஆரம்ப புள்ளியிலேயே ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்பாக மோட்டிவேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் எடுத்து வச்சுருக்கேன், ராஜ் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். இந்த சேனல்காரங்க எனக்கு சப்ஸ்கிரைபே வர மாட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று செக் பண்ணணும், எத்தனை வருஷங்களாக உங்கள் சேனல் ரன் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இவங்க லாஸ்ட் இயர் 2024 டிசம்பரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி 33 வீடியோ தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ போட போட உங்களுடைய வீடியோ நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர் உங்கள் கூட வருவாங்க. ஸோ உங்கள் யூடியூப் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் யூடியூப் கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ்னு ஒரு லெசனே எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஃப்ரீ கோர்ஸுன்ற வீடியோவை நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபர் உங்கள் வீடியோவை பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஸோ அது யூடியூப் சைட் நமக்கு கொடுக்கறது இல்லை. ஸோ சப்ஸ்கிரைபர் பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹாட்ஸ்டாக்கு டைட்டில் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுவது எப்படி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதையும் நான் வீடியோவாக கொடுக்குறேன், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லித்தரேன். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை ஏதாவது ஒன்று ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்காரவங்க வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நான் நீக்கி போடுற வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ இருந்தால் அதையும் நான் சென்ட் பண்ணிவிடுவேன். இல்லைனா உங்கள் சேனலை இது போல் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இவங்களுக்கு வியூஸே போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 போன வருஷம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான வீடியோ போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கான வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது எஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ மேட் ஃபார் கிட்ஸ் 2 இருக்குது. அதில் கரெக்டான வேலை நீங்கள் கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு வியூஸ் போகாது. அது ஒரு காரணம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் வீடியோ கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணுமா இல்லை நோ மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணுமா கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கரெக்டாக ரெகுலராக வீடியோ போடணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். ஸோ வாரத்தில் 2 நாள் வீடியோ யார் போடலான்னு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக அவங்க பல வருடங்களாக இந்த யூடியூப்பில் சர்வே பண்ணிகிட்ருக்கவங்க போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல சேனல் ஓப்பன் பண்ணி மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆனவங்க போடலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் வரும்போது நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு எங்கே போய் செக் பண்ணணும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அப்டேட் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கூகுளில் யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படி போட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் உங்களுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸ், ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏன் வியூஸ் போகலை அது பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு பேர் தான் குரோம் டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேஷ்போர்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக குரோம் டேஷ்போர்ட்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலேருந்து மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை நம்ம செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். நான் குரோம் டேஷ்போர்ட் எப்படி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை மட்டும்தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே நல்லா பாருங்கள், இந்த பக்கத்தில் சி லைவ் கவுண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சி லைவ் கவுண்ட் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ஸ்டேபிளாக கீழேருந்து அப்படியே ஜிக்ஸாக்காக ஸ்டேபிளாக நேராக கீழே இருந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இப்படி தான் கீழே இருந்து மேலே வரைக்கும் போகணும். ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டே இல்லைன்னா உங்கள் சேனலை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். யூடியூப் பாலிசிஸ்னால் என்ன, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால் என்ன, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரே நீச்சில் ஒரே கேட்டகரியில் வீடியோ போடணும். அப்படி வீடியோ போட்டிங்கன்னா மக்களுக்கு ரீச் ஆகும். அப்படி உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்டேட்டிங் லைவ்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை இப்படி செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பல விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சினிமா சாங் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சில ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். நம்ம மற்றவங்களுடைய வீடியோ எடுத்து போட்டு ஈஸியாக மானிடைஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சேனலை நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன். ஸோ அந்த கமெண்ட்டை பாருங்கள். ஸோ 4 வருஷமாக அவங்க யூடியூப்பில் தேடிட்டு இருந்தாங்களா, கண்டிப்பாக எந்த கிளியரும் கிடைக்கலையா. ஸோ இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது போல் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன்.